இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது வந்து ஒரு 18+ சம்பந்தப்பட்ட ஸ்டோரி தான். இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி போன வீடியோல ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் போகும். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. MK தமிழ் எக்ஸ்பிளைன் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா அங்க இந்த ஸ்டோரிஸ் உங்களால பார்த்துக்க முடியும். போன பாட்டு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் வந்து அவளோட அழகை மாடிஃபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முடிவு பண்ணிருப்பா. அதுக்காக அவ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் பார்க்க போயிருப்பா. அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயினோட புருஷனுக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது வந்து அவனுக்கு பிடிக்கல, அதனால நான் இப்படி பண்ணணும்னு சொல்லி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பொய் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா தான் இருந்திருப்பான். இது முழுக்க முழுக்க அந்த காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறனால அவ இந்த டாக்டரை கரெக்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருப்பா. இதுல உள்நோக்கம் என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அவளோட உடம்ப மாடிஃபை பண்ணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, இந்த டாக்டரை கரெக்ட் பண்ணும் அப்படிங்கறதா ஹீரோயினோட பிளானா இருந்திருக்கும். இனி இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த கதையோட செகண்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்து அவளோட வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்துட்டு ஹீரோயின் கையில ஒரு காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் ஒன்னு கொடுத்திருப்பான். அது எப்பவுமே உனக்கு நான் கொடுத்த அந்த பிரசன்ட் கழுத்திலே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுத்திருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து அத அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த போன பார்ட்ல போயிருப்பால அந்த இடத்துலயே அவங்க அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஹீரோ கேரக்டரும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றான் அப்படிங்கறனால அந்த நெக்லஸ் வந்து அவனோட கைக்கு கிடைச்சிருக்கும். இதை கொண்டு வந்து வச்சு ஹீரோயின் கிட்ட அவன் கேள்வி கேட்கிறான். இத்தனை நாள் நீ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க, கூடவே இப்படிப்பட்ட அதுவும் என் கூடவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் கூட உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் சொல்லி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவனோட ஒய்ஃப் என்ன சொல்றானா, நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா நீங்க எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன ஒரு ஒய்ஃபா நடத்தவே இல்ல, எப்பவுமே என்ன நீ மதிக்கிறதே இல்ல, நீ எப்பவுமே உன்னோட வேலையை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்க, எனக்குன்னு சொல்லி ஒரு பிரைவசியா ஒரு டைம் ஒதுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஹீரோ கேரக்டர் கிட்ட அவனோட பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. இந்த டாக்டரும் ஹீரோயினை லவ் பண்றான், ஆனா அவன் புருஷன் கிடையாது. இவன் ஆல்ரெடி ஹீரோயினை கல்யாணம் பண்ணி அவளுக்கு புருஷனாவே ஒரு பதவியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். இப்போ இவனாலையும் தான் பொண்டாட்டியை பிரிய முடியாது, இந்த பக்கம் காதலனாலையும் காதலியை விட்டு கொடுக்க முடியாது. இதுல ஹீரோயின் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. என்ன பண்றதே அவங்களுக்கு தெரியல. ஹீரோயினோட மனசு என்ன சொல்லுதுன்னா, ஹஸ்பண்டையும் நாம ஒரு பக்கம் வச்சுக்கணும், இந்த பக்கம் இந்த லவ்வரையும் நம்ம எக்காலத்துக்கும் கைவிட்டுற கூடாது இப்படிங்கிற மாதிரி அவளோட மைண்ட் டபுள் மைண்டா யோசிக்கிட்டு இருக்கு. ஆனா இது ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயமா தான் நமக்கு தோணுது. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அவசரப்பட வேணாம், நாம பொறுமையா ஒரு சில விஷயங்களை பேசி அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம், எடுத்த உடனே எந்த ஒரு முடிவுக்கும் நம்ம வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றான். அவன் என்ன சொல்றானா, நான் லீகலா ஆல்ரெடி உனக்கு ஒரு ரிங்க போட்டு கட்டாயமா ப்ரொபோசல் பண்ணி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாரே தெரியாத ஒருத்தனை நீ அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிக்கிறது எந்த விதத்தில் நியாயம், இது சரியே இல்ல, உண்மை சொல்ல போனா ஒரு ஹஸ்பண்டுக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அது கரெக்டான ஒரு விஷயம் தான், ஆனாலுமே எனக்குன்னு சொல்லி என்னோட வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட வெறுமை உருவாகும் போது எனக்கு ஹஸ்பண்டை விட சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா இந்த லவர் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னால உங்களை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேனோ அதே அளவு ஈக்குவலா இந்த லவ்வரையும் நான் காதலிக்கிறேன், அதனால என்னால ரெண்டு பேரையும் எக்காலத்துக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா லவ்வரும் அவன் பங்குக்கு சும்மா இருப்பானா, அவனும் பேசுறான். அதாவது டார்லிங், உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உனக்கு ரொம்ப முக்கியமானவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல, உனக்கு காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் போட்டிருக்கான், இன்னும் எவ்வளவோ உதவிகள் அவன் பண்ணிருக்கான், ஆனாலும் கூட ஒரு கணவனா அவன் அவனோட வேலையை கரெக்டா பண்ணானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, அவன் உன்ன ஒரு ஜஸ்ட் அப்படி டைம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானே தவிர அதை தவிர்த்துட்டு பெருசா அவனுக்குள்ள எந்த விதமான ஒரு ஈர்ப்பும் மேல கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லவர் ஹீரோயின் கிட்ட சொல்றான். இதுல இன்னொரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த ஹீரோ கேரக்டர் இருக்கான்ல அவனுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு செக்ரட்டரி லேடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒரு படத்துல காமெடி வரும்ல, இவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கு, ஆனா அவனோட குழந்தை தான் இவன், ஆனா இந்த குழந்தைக்கு அப்பா யாருங்கிறது அவனுக்கே தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷனா நம்மள பண்ணி விட்டு இருக்கானுங்க. இப்போ ஹீரோக்கு ஆல்ரெடி அவன் சைடு இருந்த நியாயத்தை சொல்லிட்டான். என்னோட டார்லிங்க என்னால விட்டு கொடுக்க முடியாது, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எக்காலத்துக்கும் நான் அவ கூட சேர்ந்து தான் வாழ போறேன், இந்த லவ்வரா வந்த கடைசியா இருக்கக்கூடிய ஆள் நீ தான், நீ வந்து இதை விட்டு விலகி போய்க்கிறதா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஹீரோவுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் அவன் வந்து கேட்கற மாதிரி இல்ல. ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லிட்டா, அவளோட முடிவுல அவ தெளிவா இருக்கிறா. என்னன்னா, நாங்க ரெண்டு பேரையும் தான் காதலிக்கிறோம், அதை தவிர்த்துட்டு உங்க எல்லாரையும் எங்க ஒரே டைமுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்க. இனி இதுக்கு மேலையும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. அவ வந்து அவளோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கா. மேபி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னா, இவளை கன்வின்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் இதுல இருந்து இதுக்குள்ளேயே மூவ் ஆகாம இவங்க ரெண்டு பேரையும் ஒரே கனெக்ஷன்ல வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் பிளான் பண்ண முடியுமே தவிர ஹீரோயினை நிரந்தரமா இந்த லவர் கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்போ ஹீரோயின் ரொம்ப யோசிக்கிறா. என்னன்னா, இப்போ நம்ம சொல்ல எல்லா கண்டிஷனுக்கும் ஹீரோ
வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒத்துக்குவான் போலதான் தோணுது. ஆனா இந்த லவர் முடியவே முடியாது அப்படிங்கிறான். நீ உன்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணணும், நாம வேணும்னா புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கிக்கலாம், அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட எல்லா பொறுப்பையும் நான் உனக்கே கொடுத்துறேன் இப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 பேருமே சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்களை பிரிஞ்சு வந்து இன்னொருத்தவங்க கூட வாழ்றதுங்கிறது அது என்னோட மனசுக்கு நானே செஞ்சுக்கிற மிகப்பெரிய துரோகமா இருக்கும். ஏன்னா எனக்கு காதலனும் வேணும், கணவனும் வேணும். இப்படித்தான் என்னோட மனநிலை இருக்குது. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது உங்க 2 பேருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து நீங்க இப்படி பிரிஞ்சு போகணும்னு சொன்னா நான் உங்க 2 பேரையும் விட்டு தனிச்சு வேற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பேனே தவிர ஒருபோதும் உங்க ஒருத்தங்களை விட்டு கொடுத்து நான் வாழ மாட்டேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இந்த 2 பேர்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. ஆரம்பத்துல ஹீரோவுக்கு இது தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணி இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல சரி அவ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. இப்போ ஹீரோயின் சொல்ற இதையே நம்ம ஏத்துக்கலாம், ஆனா அதனால வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. யாரு இந்த ஹீரோ கேரக்டரும் இந்த லவரும். அப்போ ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதை வந்து வெறும் தியரிட்டிக்கலா வார்த்தைகளால சொல்றது மட்டும் எனக்கு நம்பிக்கையை கொடுக்காது. இதை நீங்க பிராக்டிக்கலா நீங்க 2 பேர்ல யாரு என் மேல காதல் அதிகம் வச்சிருக்கு அப்படிங்கறத அடிச்சு காட்டினாதான் நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஒரு கண்டிஷனை இவங்க கிட்ட போடுறாங்க. சரி இனி இதுக்கு மேலயும் நம்ம ஒளிச்சு மறைச்சு வச்சு என்ன பிரயோஜனம், ஹீரோயின் சொல்றத நம்ம கரெக்டா பண்ணி அவளோட மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட மனசை யாரு லாங்கிட்டிவிட்டியா அதை தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் சேர்ந்து ஒன்னா வாழணும் அப்படிங்கறதான் இவங்களோட பிளானா இருந்தது. அப்போ ஹீரோயினுக்கு டபுள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி 2 லட்டு திங்க அவங்களுக்கு ஆசை தான். அதை பத்தி அவங்க பெருசா ஒன்னும் வரி பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் அந்த ஒற்றுமை இவங்களுக்குள்ள இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனாலும் வேற வழி இல்ல. இவங்க 2 பேர்ல யாரு ஹீரோயின் மேல அளவுக்கு அதிகமான காதல் வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஒருத்தங்க கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாளோ அது எல்லாத்துக்கும் இவங்க 2 பேரும் கோஆபரேட் பண்றாங்க. இவங்க மனசை விட்டு பேசி எல்லா விஷயங்களும் கடந்து போனதுக்கு அப்புறமும் கூட ஹீரோயின் மேல ஒரு துளி காதல் கூட இவங்க 2 பேருக்கும் குறையல. இவங்களுக்கு குறைஞ்சதோ இல்லையோ ஆனா ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரையும் விட்டு பெரிய மனசே இல்லை. இனி வருங்காலங்கள்ல இந்த மாதிரியான காதல் தான் நம்ம நிறைய பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கூட நம்ம டிவி நியூஸ் எல்லாம் ஆன் பண்ணா இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் தான் போய்கிட்டு இருக்குது. காதலனுக்காக கணவனை தாக்கிய மனைவி அப்படின்லாம் பல பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட அதை விட மோசமான ஒரு சில நியூஸ்களை கூட நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்தாலும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்ல தான் ஹீரோயினோட லைஃப் ட்ராஜடிக்கா போய்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுச்சு. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு பெருசா இதுல எந்த ஒரு கவலையோ வருத்தமோ இல்ல. ஏன்னா அவதுக்கு தான் எதிர்பார்த்தா. அதனால இதே மாதிரி அவங்க வாழ்றதுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மன வருத்தமோ இல்ல வருத்தப்படுறதுன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் எதுவுமே ஹீரோயின் மனசை மனஸ்தாபப்படுத்தல. ஆனா ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. அவன் என்ன நினைக்கிறானா ஃபர்ஸ்ட் நாம தான் ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணது, அவளை ப்ரொபோஸ் பண்ணி கரெக்ட் பண்ணது நான் தான். சொல்ல போனா அவளோட அழகை மெருகூட்டுன்னு சொல்லி பல விஷயங்கள் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நிறைய முயற்சிகள்லாம் கூட ஹீரோ பண்ணிருப்பான். அதை எக்ஸ்பெரிமெண்டா அங்க இருக்கிற ஒரு பார்ட்டி வச்சு நிறைய ஆட்களை கூட்டு வந்து கூட காமிச்சிருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உருவாக்குன என்ன அவ விட்டுட்டு இப்படி யாருனே தெரியாத ஒருத்தன், அதுவும் என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு ஃபெல்லோ டாக்டர், இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட ஹீரோயின் வந்து மாட்டிக்கிறாளே அப்படின்னா இவங்களோட மனநலம் எப்படி இருக்கு? இவ்வளவு தூரம் ஹீரோயினோட நிலையை உயர்த்திருந்தா ஆனா என்ன பெருசா எடுத்துக்காம இவன மாதிரியான ஆட்களுக்கு பின்னால ஹீரோயினோட என்ன இருக்குங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு பிளான் வருது. அவ 2 பேத்தையும் இதே வீட்டுல வச்சு வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவங்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு மைண்ட் டபுள் டாத் ஆரம்பிக்குது. அவன் எப்படியும் இவனை இங்க இருந்து விலகி சொல்றதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட சொல்ல, ஆனா அவன் அதை பத்தி கேட்கற மாதிரி இல்ல. அவன் என்ன சொல்றானா கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்ல. அவன் இந்த டாக்டர் கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க, இனி இதுக்கு மேலையும் கண்டிப்பா என்னோட டார்லிங்க உனக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் பேச ஆரம்பிக்க, அப்போ இந்த லவர் ஹீரோயின் லவர் இருக்கான். அவன் என்ன சொல்றானா அப்படி பார்த்தா நீ மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தைய கரெக்ட் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கல, அதுக்கு பேர் சீட்டிங் இல்லையா? அவளுக்குன்னு சொல்லி காதலன் யாரும் இருக்க மாட்டாங்களா? இல்ல அவளுக்கு புருஷன் சொல்லி யாராவது விருப்பப்பட மாட்டாங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீ செய்யறது மட்டும் சரியா? உனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்க, அப்போ ஹீரோயின் சொல்றானா இப்படி எல்லாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது, அநேகமா நான் என்ன சொல்றனோ அதுபடி நீ ஃபாலோ பண்றதா உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுது. இனி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஸ்டோரியை இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட தான் இந்த கதையை முடிக்கிறாங்க. நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.